துவா துவாவா இருக்குமா? நான் கேட்குறேன், ஏன் தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா நான் துவா செஞ்சு அப்படி செய்வேன், உள்ளத்திலேருந்து செய்வேன், மனம் முருகி செய்வேன், அல்லாட்ட கெஞ்சி எப்படி செய்யணும் அந்த மாதிரி முறையில் நான் செய்வேன். அப்போ நான் என் தகப்பனு துவா செய்கிறக்கா வேண்டி 200 தரம் வந்து துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனால் அவன் என்ன செய்வான்? 200 தானே செய்வான். கொடுக்குற சாமான் அதுதான் தான் செய்யணும். அதை ஏழைக்கு ஒன்று பணக்காரன்னு ஒன்று செய்கிறானா இல்லையா? இந்த அஜர்த்துமாறு செய்கிற இறந்தவர்களுக்கு செய்கிற துவாவுலையே 40 பாத்தியா எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கா? இல்லை. அப்போ வசதியான வீட்டுக்கு போனால் நீட்டி நிமித்தி பெரிய துவா, ஏழை வீட்டுக்கு போனால் சின்ன துவா, இது வந்து அல்ல ஏற்றுக்குருவானா? அப்போ ஒரு பேர் வைக்க போகிறீங்க, நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சா அல்ல என் பிள்ளைக்கு வந்து இந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு சொன்னால் அது உள்ளத்துலேருந்து வரும். நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செய்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்கிறதுங்கிறது அது பவர்ஃபுல்லான துவா. அதுதான் துவாவே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கிறதா இருந்தால் தக்வா உள்ளவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான். இறையச்சம் இருக்க வேண்டும். அப்போ இறையச்சம் யாருக்கு இருக்கு? தகப்பனுக்கு மகன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், மகனுக்கு தகப்பன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துவா செய்தால் அதில் இறையச்சம் இருக்கும். அப்போ சொந்த பந்தங்களுக்கு துவா செய்தால் இறையச்சம் இருக்கும். யார் எவருன்னு தெரியாத ஒருத்தனை கூட்டிக் கொண்டாந்து காசை கொடுத்து செய்யினா அதில் என்ன இறையச்சம் இருக்கும்? பிஸ்னஸ் தான் இருக்கும், அதில் தொழில் தான் இருக்குமே தவிர அதில் எப்படி இறையச்சம் இருக்கும்? அது எப்படி துவாவாகும்? அப்போ இந்த மாதிரி நம்மளை வந்து அல்லாட்ட கேட்க தெரியாத ஆக்கி அதுக்கு தான் தர்காவுக்கு போனது அது ஒரு காரணம். இல்லை தர்காவுக்கு போனது காரணம். நம்ம மக்கள்லாம் தர்காவுக்கு ஒரு காலம் போனச்சு இல்லைங்க. அதெல்லாம் எதனால? அல்லாஹ்வும் அஜர்த்துக்கு, மக்களுக்கு அவுளியா. அஜர்த்து யாருக்கு? அல்லாஹ் யாருக்கு? அஜர்த்து அல்லாட்ட கேட்பாரு, நம்ம கேட்க முடியாது. நம்ம எங்கே போகிறது? அவன் யோசிச்சான், அஜர்த்து பள்ளியாசு போனால் கேட்க விட மாட்டேங்கிறாரு, இங்கே என்ன யார் வேணாலும் கேட்டு போனான், என்ன வேணா நெத்தி வச்சு கூட தேய்க்கலாம், கேள்றான்ட்டாங்க. அப்போ அதனால தானே இந்த மாதிரி தர்காவில் போய் கேட்கறது, அஜர்த்தை குட்டி எல்லாத்தையும் செய்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் அடித்தளம் எதுன்னு கேட்டால் உனக்கு துவா செய்ய தெரியாதுன்னு போட்ட மந்திரம். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டால் இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை வந்து நம்ம அவங்க துவா இவ்வளோ பவரான துவா. இப்போ நம்ம ஒரு அஜர்த்தாக இருந்து நம்ம கேட்குற துவாவை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கேட்குற துவா எப்படி? அது இஹ்லாஸான துவா தானே. அப்படி இருந்தும் கூட உங்களுக்காக நான் துவா செய்வேன்னு சொல்லலை. தொழுகைக்கு பிறகு இதை ஓத மறக்காதே, அதை ஓத மறக்காதே, இந்த திக்ர் செய்ய மறக்காதே என்று சொல்லி கொடுத்தார்களே தவிர உனக்கு நான் ஓதுவேன் சும்மா ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்லுன்னு சொல்லி கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த துவா ஓதுறாங்கள மதுஹபிலையும் குர்ஆனில் இல்லாத ஹதீஸ்லையும் இல்லாத மதுஹபிலையும் இல்லாத மனித கருத்தை சம்பாதிப்பதற்காக மார்க்கம் ஆக்கியிருக்கிறாங்களே, இவங்க ஓதுற துவாவில் அஜர்த்து என்ன கேட்பாரு? அவருக்கு எது நல்லதுன்னு படித்து அதனை கேட்பாரு. அவருக்கு நல்லது, உங்களுக்கு அது கெட்டதாக இருக்கும்ல. சில விஷயங்கள் சிலருக்கு நல்லதாக இருக்கும், சிலருக்கு கெட்டதாக இருக்கும். ஒரு உப்பு வியாபாரி இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு மழை பெய்யறது கெட்டது. ஏன்? மழை பெஞ்சால் சாக்கு தான் மிஞ்சும். சைக்கிளில் உப்பு எடுத்துக்கிட்டு போகிறான், மழை பெஞ்சிருச்சு, மழையெல்லாம் கரைஞ்சி போயிடும். அவனுக்கு என்ன? யாரெல்லாம் இன்றைக்கி நான் உப்பு வைக்க போகிறேன், மழை பெய்யக்கூடாது அப்படின்ற அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருக்கு தேவை. ஒரு விவசாயி இருக்கிறான், அவனுக்கு என்னது? வயல் காஞ்சி போய் கிடக்கும், இறைவா எனக்கு மழை வேணும்பான். இந்த அஜர்த்து உப்பு வியாபாரியாக இருந்தான்னு வைங்க, அஜர்த்து சொந்தக்காரன் எவனாச்சு அவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் மழை வேணாம் பாரு. இவன் ஆமாம்மா, யாருக்கு மழை வேணுமோ அவன் ஆமான்னு கேட்பான். அஜர்த்துக்கு வதன்னு 10 பிள்ளை, யாரெல்லாம் இனிமே எனக்கு பிள்ளைய தராத, ஏன் ஏற்கனவே 10 போச்சுல, இனிமே எனக்கு வேணாம்னு நினைக்கிறாரு. யாரெல்லாம் இனிமே எனக்கு 10ஓட போது நிறுத்திக்கன்னு சொல்லி அவர் துவா செஞ்சார். அரபியில் உனக்கு அரபி தெரியாது, நீ நான் ஆமீன்ப, உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். பிள்ளை வேணும்னு நினைப்பேன், அவர் பிள்ளை வேணான்னு கேட்பாரு, நீ என்ன செய்ய ஆமீன்கிற. எப்படி இது சரியாக வருங்கிறேன்? ஒவ்வொருத்தரும் தனித்தனி தேவை. என் தேவை வேற, உன் தேவை வேற. எனக்கு நீங்க கேட்க இயலாது, உனக்கு நான் கேட்க இயலாது. இப்போ நான் எவ்வளோ தவறுகள் செய்திருப்பேன், என் இறைவன்ட்டு நான் மன்றாடுவேன் ரகசியமாக, அதெல்லாம் கேட்க விட்டீங்களா? சொல்லி தந்தீங்களா? அப்போ துவா என்பது வந்து நம்ம பாவங்களை அல்லாட்ட முறையிடணும். இதை மைக்கு போட்டு முறையிட முடியாது. அல்லாட்ட என்ன செய்யணும்? இறைவனுடைய வல்லமை உணர்ந்து, அல்லாஹ் நான் தப்புகள் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு நல்லவன் ஆகிட்டேன்னு கேட்கணும். அப்போ எனக்கு தேவைகளை எல்லாம் கேட்கும்பொழுது மைக்கு போட்டு கேட்டால் கேள்வி பண்ணுவாங்க. நான் ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், யாரெல்லாம் என்னை பெரிய கோடீஸ்வரனாக்கு சிரிப்பாங்க. அப்படி வரும், கோடீஸ்வரனாக்குமா அவ்வளோ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கோடீஸ்வரன் இப்படி கேட்பீங்களா? இல்லையா? என் இறைவன் இப்படி சொல்ல மாட்டான். என் இறைவன்ட்ட நான் ரகசியமாக கேட்டால், என் அடியானை பார்த்தாயா, கோடி கேட்கிறான், அவன் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், என்னுடைய வல்லமையை நம்பி இருக்கிறான், என்னுடைய கருணை நம்பி இருக்கிறான், நான் நினைத்தால் அவனை கோடீஸ்வரன் ஆக்குவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு என் இறைவன் அதை சந்தோஷப்படுவான. எந்த துவா நல்லது? அப்போ அந்த துவாக்கள் வந்து அவரவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது தான் துவாவே தவிர எந்த பாஷை அரபியில் கேட்க அவசியம் கிடையாது. அது ஒரு தப்பாக நினைக்கிறாங்க துவாக்கள்.
நமக்கு அரபி தெரியாத, அல்லாவுக்கு தமிழ் தெரியாதோ? அட உனக்கு அரபி தெரியாட்டினடா, உன் இறைவனுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? எல்லா பாஷையும் தெரியுமா தெரியாதா? அப்ப உனக்கு அரபி நமக்கு தெரியாமல் இருந்தால் இறைவனுக்கு தமிழ் தெரிந்து விளங்கிக்கிறங்க. எல்லா மொழிகளுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்புனானே அவங்களாம் அந்தந்த மொழியில கேட்டிருப்பாங்க, அரபில கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அரபு நாட்டுக்கு அனுப்பப்பட்டதுனால அரபில எல்லாம் சொன்னானே தவிர அரபில மட்டும் தான் கேட்கணுமா? மற்ற பாஷையில் கேட்க முடியும்? அப்படி எல்லாம் அநீதி இழைப்பானா? அப்படி பாரபட்சம் காட்டுவான். அரபிகள்லாம் அவனா தாய்மொழியில் கேட்கறது, நம்மளாம் கேட்க முடியாமல் சந்தியில் விடுறது, இது இறைவன் நீதி ஆயுது. அப்போ நம்ம தாய்மொழியில் கேட்கணும். அரபியில் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள் அரபியில் கேளுங்க. சில துவாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம்ல, அதை கேளுங்க, அரபிலே கேளுங்க. அது போக புள்ள வேணுமா, செல்வம் வேணுமா, நோய் நொடி நீங்கணுமா, சந்தோஷம் வேணுமா, கவலை போகணுமா, மறுமையில் சொர்க்கத்துக்கு, எல்லாத்தையும் நீ துவம் பாசையில் கேளு, உள்ளத்திலேருந்து கேளு, உருகி கேளு, அழுது கேளு, அல்லாஹ் உணர்ந்து கேளு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, தப்பு செஞ்சுட்டு ரப்பனா லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களுக்கு மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் லனகூனன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று அப்படி அழுது புலம்பி கேட்ட பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உனக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உண்டாக்குனீங்களே, எந்த கருத்து இது? அல்லாஹ்வுடைய கருத்தா, ரசூலுடைய கருத்தா, அவங்க மதஹப் இமாமுடைய கருத்துமா? அதுவும் இல்லை. அப்போ இமாம்கள் பேரை பயன்படுத்தி கொள்றது, சும்மா செய்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு வாயில் வந்தது போலாம் மார்க்கம் சொல்லி விட்டுருவாங்க. மேராஜில் நோன்பு வைங்கிறான், ஒவ்வொரு பள்ளியிலையும் மேராஜ் கந்திரின்னு கொண்டாடுறான், சீரியல் லைட்லாம் போடுறான், சிறப்பு பயான்லாம் வைக்கிறான், விடிய உட்காந்து லைட்டை போட்டுட்டு என்ன செய்கிறான், ஒரு இரவு ஹயாத்தாக்குறாங்களாம். போய் என்ன செய்கிறான், இரவு ஹயாத்தாக்குறோங்கிற பேரில் லைட்டை போட்டு என்ன செய்கிறான், பிரியாணி ஆக்கி தின்னுட்டு இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் பள்ளிவாசலில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் காட்டு. குர்ஆன்லேருந்து காட்ட வேணாம், அது உனக்கு பிடிக்காது. ஹதீஸ்லேருந்து காட்ட வேணாம், உன் மதுகப்பில் காட்டிதெல்லாம். சாபி மதுகப்பில் எப்படி செய்யலான் இருக்கா, அனுப்பி மதுல இருக்கா? இந்த மாதிரி நீ ஓதக்கூடிய மேராஜுக்கு கொண்டாட்டம், மேராஜுக்கு நோன்பு, மேராஜுக்கு தொழுகை, மேராஜுக்கு பள்ளிவாசல் அலங்கரித்தது, இதெல்லாம் எந்த மதுகப்பில் இருக்கிறது? மதுகப் பேர்வையில் உள்ள அஜர்த்துமார்களுடைய பயானில் இருக்கே தவிர மதுகப்புடைய இமாம்களுடைய கூற்றில் இல்லை, அவங்களுடைய ஃபத்வாவில் இல்லை. அதையாவது பின்பற்றி தொலைங்களேண்டா, மதுகப்பையாவது. மதுகப்பில் இது இல்லையே. அவன் என்ன செஞ்சிருக்கணும் மக்களுக்கு? எங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, எங்கள் அப்பா பாட்டேன் தப்பு, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ் இல்லை, மதுகப்பில் இல்லை, விட்டுருங்க. அப்படி தானே சொல்லணும். பராத்தி இரவு இவனா உண்டாகினா, பராத்தி இரவுன்னு எந்த குர்ஆன்ல இருக்கு, எந்த ஹதீஸில் இருக்கு? இன்னும் சொல்ல போனால் பராத்தி இரவு என்று கொண்டாட்டம் செய்வது அது கேடுகட்ட பிதஅத் என்று மதஹப் கிதாபில் இருக்கு. பராத்து கொண்டாட்டம் என்பது பிதஅத் வழிகேடு என்று சொல்லி மதுகப்புடைய கிதாபுகளில் இருக்கிறது. ஷாபான் லைலத்துன் நிஸ்ஃபின் ஷாபான் அடிச்சு பாரு, ஷாபான் 15 என்னென்னலாம் செய்கிறார்கள் லிஸ்ட்டை போட்டு, இதெல்லாம் கேடுகட்ட ஒழிக்கப்பட வேண்டியது, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதை பின்பற்றினாங்களா? அப்போ இப்போ என்ன இதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், மக்கள் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. இந்த அஜர்த்துமார்கள் ஜிப்பாவையும் தலப்பாவையும் கட்டி கொண்டு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்லுகிறார்கள். அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுகிறார்கள், சட்டப்படி சொல்லவே இல்லை, ஆதாரத்தின்படி சொல்லவே இல்லை, அவங்க இஷ்டப்படி தான் உங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க வைப்பதற்கு தான் அந்த 3 வகையாக இருக்காங்கண்ணா. நீங்கள் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாக இருக்கிறீர்கள். பொதுமக்கள் தௌஹீத் ஜமாத்துக்காரன் குர்ஆனை காட்டாமல் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கிறான். மற்ற பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க? தலப்பா பார்க்குறாங்க, பெரிய தலப்பா தான் கட்டியிருக்காரு, ஜிப்பாவெல்லாம் பெருசாக தான் இருக்குது, தாடியெல்லாம் பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வயிறு தஞ்செல்லாம் பெருசாக தான் இருக்குன்னா அவருக்கு மரியாதை கூட. இதை தவிர என்ன நீ அஜர்த்துக்கு என்னதை பார்த்துக்கிட்டீங்க? அதுலேயும் ஷேக்கு முரீதுன்னு வந்துச்சு, நீங்கள் அது நான் தரஜா கூட. அஜர்த்துமார்களாவது இமாம் பேரை சொல்லிக்கிட்டு போய் சொல்லுவாங்க. ஷேக்குன்னு வந்துட்டான்னு வைங்களேன், அந்த இமாமை கூட சொல்ல தேவையில்லை, அவர் சொன்னாலே கேட்க வேண்டியதான். ஷேக்கு சொல்லிட்டா கேளு, இது அதை விட கேடு கட்டது. ஷேக்குன்னு வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, அவர் பொம்பளை பிள்ளையோட தனியாக போய் உட்காந்துருப்பார். என்னடான்னு கேட்டால், நாங்கள் ஷேக்குக்கு புள்ள மாறி மகள் மாறி அது உறவு, நாங்கள் எப்போ ஷேக் ஆகிட்டோமோ உங்களுக்கு உடலுக்கு தந்தை அவர் தகப்பனார், நாங்கள் ஆன்மாவுக்கு தந்தை. எப்படி தனியாக பொம்பளையில் கூட்டு கொண்டு தனியாக உட்காந்துக்கிட்டு பையத்து கொடுப்பாங்க, அதுக்கு என்னடான்னு கேட்டால், உன் அப்பா உடலுக்கு தந்தை தானே, நாங்கள் ஆன்மாவுக்கு தந்தை. தந்தை மகளுக்கு மத்தியில் ஒன்றா இருப்பது என்ன தப்பு என்று சொல்லி பெண்களோட சல்லாபிக்கிறவர்கள் எல்லாம் ஷேக் என்று நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லலாம். அப்படி வாசலை ஓப்பனாக திறந்து வச்சிருக்கிறோம். கட்டுப்பாடு மிக்க ஒரு மார்க்கத்தில், அழகான பேசிக்கை உருவாக்கி தந்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் எவன் வேண்டுமானாலும் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற